ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஜோன் இண்டிகேட்டரோட டெமோ பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவு நமக்கு என்ன மெயினான ரெண்டு விஷயங்கள் தேவை அப்படின்னா, ஸ்விங் ஹை அப்படி இல்லைன்னா ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ மெத்தடில் தானாக பிளாட் ஆகிடும், பட் வந்து அது ரீபெயிண்ட் ஆகும். பட் வந்து மேனுவல் மெத்தடில் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 26th அன்னைக்கு நமக்கு ஸ்விங் லோ எதுனா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கிறது தான் அந்த டேவோட லோவே. ஓகேங்களா? அந்த ஸ்விங் அதை தான் நம்ம ஸ்விங் லோன்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கான லெவல்ஸ் பிளாட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவல்ஸ். மேலே உள்ள ரிவர்சல் ஜோன் எல்லாமே பிளாட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நான் இதை என்டர் பண்ணி காமிக்கிறேன். செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ நான் இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பேக் டெஸ்டிங்காக இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேவாகவும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது வந்து நேற்று வந்து நமக்கு வந்து 27th, நம்ம 26th அன்னைக்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து 1 டே பேக் வைக்கிறேன். ஸோ இந்த செட்டிங் வந்து 26th ரிவர்சல் ஜோன்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த ரிவர்சல் ஜோனில் நிஃப்டினே இருக்கட்டும், நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இன்கேஸ் இது வந்து நம்ம கன்சல்டேஷன் மார்க்கெட் அப்படின்னா இது மூணுத்துலையுமே நம்ம நிஃப்டி கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? அன்னைக்கான டேக்கு வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கான ஜோன் அது பிளாட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் அதை நிஃப்டி நேம் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆட்டோ மெத்தடில் இது பிளாட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பட் வந்து நமக்கு மெயினாக தெரியறது வந்து டே ஓப்பன்லேயே ஒரு 2 கேண்டில் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ இதுதான் ஸ்விங் லோன்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம ஆட்டோ மெத்தடை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விங் லோ 25,259.90. அதை நான் இன்புட்டாக கொடுத்துக்கிட்டேன். 25,259.90. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்க, நான் இதை கொடுத்துட்டோன்னு இதோட லெவல்ஸ் இதுதான். ஓகேங்களா? இது வந்து 27th அன்னைக்கு இதை நம்ம மைண்ட் பண்ணிக்கோனா இது வரைக்கும் தான். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து ரிவர்சல் ஜோன் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இதாயிருக்கு. இப்போ வந்து நமக்கு இந்த லெவல்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம இதில் வந்து நமக்கு தெரியுது இது வந்து மார்க்கெட்டு வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணுறப்ப மறுபடியும் நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து சரியான ப்ராஃபிட் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா பர்ஃபெக்டாக இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேங்களா? 1:10 PM இந்த இடத்துல ரிவர்சல் எடுத்தது, பட் வந்து அது சஸ்டெயின் ஆகலை. ஓகேங்களா? சஸ்டெயின் ஆகலை. அப்போ ரிவர்சல் ஜோனை உடைக்குது, நம்ம அகைன் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். எதுக்குன்னா ரிவர்சல் ஜோன் 1 ஃபர்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் வரைக்கும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதையும் உடைச்சிது, பட் வந்து நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து ஆஃப்டர் 3 PM ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரும் என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டேல போய் தொட்டுட்டாங்க இந்த செட்டிங்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு டேவோட செட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தா போதும். இப்போ வந்து நமக்கு ஸ்விங் லோ வச்சு நம்ம இந்த இதை போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ ரிவர்சல் மார்க்கெட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 0, 1, 2, 3. இப்போ நான் இங்கே 3 செட்டிங்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? பேஸ் பேக்கில். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டியது வந்து ஸ்விங் ஹை 25,317. 17.70. ஓகேங்களா? பாருங்க, நான் இதை கொடுத்துட்டேன், இந்த ஸ்விங் ஹையை கொடுத்துட்டேன். ஸோ அது அழகாக வந்து ரிவர்சல் ஜோன் 1, சாரி ரிவர்சல் ஜோன் கொஞ்சம் இது பண்ணுறேன். ரிவர்சல் ஜோன் இது பேக் டெஸ்ட் தான், நம்ம வந்து டேஸ் பேக் வச்சுருக்கோம், அதனால தான் அந்த லேபிள் இங்கேயே நிற்கிது.
ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா கூட ரிவர்சல் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் வரைக்குமே நம்ம டார்கெட் வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து எங்க என்ட்ரி போட்டு எங்க எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவர்சல் ஜோன். ஸோ கரெக்டாக நமக்கு வந்து சொல்லிடும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு. மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரிவர்சல் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, கீழேயும் சரி மேலேயும் சரி. ஆஹ் எப்படின்னா இது ட்ரெண்டிங் டே ஓகேங்களா. ட்ரெண்டிங் டே அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஐ மீன் ரிவர்சல் ஜோனை உடச்சிரும். நான் ட்ரெண்டிங் டேல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாக்டா ரிவர்சல் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி கால் சைடும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரிவர்சல் ஜோன் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டிங் டே அன்னைக்கு மட்டும்தான் இந்த ரிவர்சல் ஜோனை உடைக்கும் ஓகேங்களா. இன்னும் ட்ரெண்டிங்னா ரிவர்சல் ஜோன் செகண்ட் ரிவர்சல் ஜோன் வரைக்குமே போகும் மார்க்கெட்டு. நமக்கு இது வந்து க்ளீனாக பிளாட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ மார்னிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது வந்து இதுதான் ஸ்விங் லோ. அந்த ஸ்விங் லோ செட்டிங்கை கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து டெவலப்பர் தான், எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அந்த உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நியூ புரியும்னு நினைக்கிறேன். ஸ்விங்கில் வந்து 25,118.50. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? அழகா ரிவர்சல் ஜோனில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்விங் லோ கிடச்சிது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு நல்ல கால் என்ட்ரி இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம டார்கெட்டை என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ நம்ம ஒரு டார்கெட் வெயிட் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் தைரியமாக வெயிட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. இன்கேஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அகைன் சொல்லுங்கள், நான் மறுபடியும் நியூ வீடியோ போடுறேன். செட்டிங்ஸும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு வந்து சிக்னல்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் கவர்னு கொடுத்த இடத்துலையே நம்ம என்ட்ரி போடலாம் ஓகேங்களா. இந்த ஸ்விங் லெவலில் வந்து இங்கே நமக்கு சிக்னல் கொடுக்குது, இதை வச்சு கூட நம்ம போடலாம் ஓகேங்களா. இது வந்து ஆட்டோ மெத்தடில் வந்து டபுள் சைடும் பிளாட் ஆகும். எப்படின்னா இப்போ இதுதான் ஸ்விங் லோ ஓகேங்களா. மார்னிங் கரெக்டாக இந்த 3 லெவல்ஸையும் பிளாட் பண்ணிடும். இந்த லெவல் வச்சு இது 3 பிளாட் பண்ணிடும் இந்த ஸ்விங் லோ வச்சு ஆட்டோ மெத்தடில். பட் வந்து என்னன்னா எப்போ இந்த லோவை இது உடைக்குதோ ஓகேங்களா, இந்த லோவை இது உடைக்குதோ இதோட லெவல்ஸ் மாறும். புரியுதுங்களா. இந்த ஸ்விங் லோ மாறுறப்ப அந்த லெவல்ஸும் மாறும். அதனால தான் மேனுவல் மெத்தடில் போட்டுக்கலாம். கன்சல்டேஷன் அன்னைக்கெலாம் நம்ம ஆட்டோ மெத்தட் போட்டுக்கலாம். மேனுவல் மெத்தடில் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போ நமக்கு இதுதான் ஸ்விங் ஹை, அன்றைக்கி டேவோட ஸ்விங் ஹை. நம்ம ஒரு புட்டு வந்து சூப்பராக நம்ம என்ட்ரி போட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இண்டிகேட்டரில் ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர் தான், பர்ஃபெக்டாக வேலை பார்க்குது. அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிங்க. கமெண்ட்ஸு உங்கள் லைக்ஸ் எல்லாம் கொடுங்க. இண்டிகேட்டர் வேணுங்கிறவங்க ப்ரீமியம் பேஸில் நான் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.